let others influence you. நான் திருப்பி சொல்றேன், don't let others influence you. மற்றவர்கள் உங்க வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதபடி நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க பாத்தீங்கன்னா the lot of decisions that we take, நம்ம எடுக்கிற அநேக தீர்மானங்கள் பாத்தீங்கன்னா it is not us. In fact, it is not made by God. Many decisions are not made by God, but by people around us who influence our decisions. Many of you are here living someone else's life. வேற ஒருவரோட வாழ்க்கையை வாழுங்க. You are making someone else's decision. வேற ஒருடைய தீர்மானங்கள் எடுக்கிறீங்க. You are living somebody else's dream. வேற ஒருடைய கனவுகளை நீங்க பின்பற்றீங்க. ஆனா என்ன பண்றீங்க? உங்கள் வாழ்க்கை என்று this is my life என்று மட்டும் சொல்றீங்க. But you are always living somebody else's life. Because you have allowed these people to influence you. We live in an age of influences. எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க போன் எடுத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சஸ். நீங்க காலையில எடுத்து போனை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், all over influencers are everywhere. They tell you what to eat. நீ எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்க போகணும், எங்க போகக்கூடாது, யாரை நீ விரும்பணும், யாரை நீ விரும்பக்கூடாது, எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது இந்த இன்ஃப்ளூயன்சஸ் தான். ஆமாவா இல்லையா? Our family has influences, our friends has influences who say this is right, this is not right, this is what you are capable of, this is not what you are capable of. They decide your vision, they decide your happiness, they decide your dreams. They tell you how success looks like, they tell you how happiness looks like, right? Many of us who are sitting here, I tell you, because of these influences, because of you listening to all these people, இந்த தவறான அந்த தாக்கத்தை ஏற்படுத்துறவங்க நீங்க கேள்வி கேட்டு கேட்டு, many people who here you had a vision, but somebody would have told that's not realistic. இது சாத்தியம் இல்ல. Many of you are sitting here, you have a calling, but somebody would have told you you are not qualified for it. Many of you are sitting here would said I am so faithful, எனக்கு நிறைய விசுவாசம் இருக்கு, பட் மத்தவங்க என்ன சொல்லியிருப்பான், don't get your hopes high, நீ பெருசா ரொம்ப எதிர்பார்க்காதவா அப்படின்னு சொல்லியிருப்பான். இது போல இந்த தவறான குரல்களை கேட்டு 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 நம்ம என்ன பண்றோம், we let and allow these influences into our life who stops our destiny. But this morning I want to tell church, இந்த காலை வேளை நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். All right, don't allow all these voices to dictate your life. இந்த காலை வேளையில இந்த wrong influences எல்லாம் உங்க வாழ்க்கையில allow பண்ணாதீங்க. Don't allow them. I tell you, this morning God is silencing all these voices. This morning God is removing all these people who spread in negativity and bring in this bad influence into your lives. யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக பேசுறாங்களோ, தவறா சொல்லி தராங்களோ, தவறான பாதையில் வழி நடத்துறாங்களோ, இந்த குரல்களை எல்லாம் ஆண்டவர் அதமாக்குகிறார். இந்த காலை வேளையில இது போல bad influence, bad report கொடுக்கிற மனுஷங்களை உங்க வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் எடுத்து போடுகிறார். ஆமென் சொல்வோமா? ஹalleluya. என்னோட கரங்களை வைத்து சொல்லுங்க, I will not listen to these bad influences anymore. இந்த தவறான குரல்கள் என்னை வழி நடத்த நான் விட மாட்டேன். Hallelujah. It ends today, church. இன்றைக்கு அது ஒரு முடிவுக்கு வருகிறது, because God is giving you a breakthrough this morning. Hallelujah. நீங்க யோசிக்கலாம், அப்படி எதுவும் இல்லையே பிரதர் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம். All right, I want you to lift your hands up. எல்லாரும் கொஞ்சம் கரங்களை வைத்துங்க, ரெண்டு கரங்களையும் வைத்துங்க முடிஞ்சா. ஓகே, கொஞ்சம் மேலே பால்கனியில் இருக்கிறோம். வெரி குட். ஒரு 3 கொஸ்டின் கேட்குறேன். ஆல் ரைட், இஃப் யூ ஹேவ் சேஞ்ச்ட் யுவர் ஒப்பீனியன், எதை ஒப்பீனியன் வேணாலும் இருக்கலாம், பேஸ்ட் ஆன் சம்படி எல்சஸ் வாய்ஸ், புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். ஏதோ ஒரு ஒப்பீனியன் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, இதை செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து இது இப்படி வேணாம்ப்பா, இது இப்படி செய்யலாமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி கேட்டிருந்தீங்கன்னா பாருங்க, கரங்களை தூக்கிறவங்க கர்த்தர் பார்க்குறாரு. கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் கரங்களை கீழே போடுங்க பார்ப்போம். வெரி குட். ஓகே, குட். இன்னும் சிம்பிளாக கேட்குறேன். நம்ம ஃபோனில் பார்க்குறோம், நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் பார்க்குறோம்ல, நம்ம என்ன சாப்பிடணுன்றதே அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதுபோல் கேள்விகளை இந்த ஒப்பீனியனை கேட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு இங்கே வந்து சாப்பிட்டோன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ஏற்கனவே பாதி ஆடிட்டோரியம் காலி. அவங்களாம் அவங்க கைகளை கீழே போட பாருங்க, கொஞ்சம் சுற்றி பாருங்க, யாருமே கை தூக்கல. இன்னும் 2-3 பேர் கை தூக்கிக்கிறாங்க. இன்னும் 2 கொஸ்டின் கேட்டனா அவங்களும் கை கீழே போட்டுருவாங்க. ஆல்ரைட்,
That's how much these bad influences influence our lives. கரங்களை கீழே போடுவாங்க. Okay, influence our lives. Our life is actually based on their opinions. Because as I told you, these guys decide what you should eat, what you should drink, what you should wear, whom should you like. Right? Remove these people from your life, because God has got something planned for you, destined for you. உங்களுக்காக ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இவங்களை உங்க பக்கத்துல நீங்க அனுமதிச்சீங்கன்னா அதை மொத்தத்தையும் கெடுத்து விடுவாங்க. ஆல்ரைட். ஸோ கடந்த சில வாட்கராக இந்த அன்லாக் சீரீஸில் நம்ம இஸ்ரவேலர்களை குறித்து பார்த்துட்டு வரோம். வி பின் லிசனிங் டு ஆர் ரீடிங் அபவுட் இஸ்ரேலைட்ஸ். ரைட்? என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் எகிப்திலேருந்து விடுவிக்கிறாரு, அப்புறம் கொண்டு வராரு. நிறையா லாங் ஸ்டோரி ஷார்ட். இப்போ என்ன பண்ணுறான்? ஒரு 11 நாள் பிரயாண பாதையில் இருக்கிறாங்க. 11 நாளில் கானான் தேசத்துக்கு போய்விடலாம். ஆனால் 11 நாள் பிரயாணத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 14வது அதிகாரத்தில் ஒரு 12 பேரை அந்த கானான் தேசத்தை பார்க்க ஸ்பை பண்ண ரெக்கனசன்ஸுக்கு அனுப்புகிறாங்க. போய் பார்த்துட்டு வந்து 10 பேர் என்ன சொல்கிறான்? ஐயோ, அங்கே பெரிய பெரிய ராட்சதர்கள்லாம் இருக்கிறான், அங்கே பெரிய பெரிய மதில்கள் இருக்குது, அங்கே பெரிய பெரிய அந்த தேசம் என்ன பண்ணுது, அவங்களுடைய ஆட்களே பச்சிது. அப்படியே ஃபுல்லாக ராங் ரிப்போர்ட் தரான். நம்ம கூட இது போல் ஒரு 4-5 பேர் இருப்பான். எதை கேட்டாலும் தப்பாக தான் சொல்லுவான், எதை கேட்டாலும் நெகட்டிவாக தான் சொல்லுவான். ஆனால் இந்த நல்ல இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, பேட் இன்ஃப்ளூயன்சஸ் போயிட்டாங்க. இப்போ குட் இன்ஃப்ளூயன்சஸ் என்ன பண்ணுவாங்க? தே வில் ஆல்வேஸ் டாக் அபவுட் த பாசிட்டிவ் சைட். யூ கேன் டூ இட் பை காட் ஸ்ட்ரென்த், யூ வில் பி ஏபிள் டு கெட் திஸ். நம்ம ஒரு விஷனை சொல்கிறோம், நம்ம ஒரு ஐடியா சொல்லணும்னா என்ன பண்ணுவாங்க? நீ பண்ணுப்பா, கரெக்டாக இருக்கும், ஆண்டவர் உங்க கூட இருக்கிற, தைரியமாக பண்ணு, ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு பண்ணு. இப்படி இருக்கிற ஆட்களை தான் நம்ம கூட வைத்துக்கொள்ளணும். சில பேர் என்ன பண்ணுவான்? இதுவா, இது நடக்கவே நடக்காதுப்பா, இதுக்கே பின்னாடி போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத, டோன்ட் டூ இட். இப்படி இருக்கிற ஆட்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் விரட்டுங்க. அப்படி உங்களால் விரட்ட முடியலன்னா கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரே என்ன பண்ணிடுவார்? தூக்கிடுவார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உபாகமம், டியூட்ரானமி சாப்டர் 1:21 படிப்போம். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள். போதும். என்ன சொல்றாரு பாருங்க. You see, God has already given us this promise. ஏற்கனவே தரிசனத்தை கொடுத்து விட்டார். என்ன கொடுத்து விட்டாரு? This land belongs to you. இந்த தேசம் உனக்கானது தான். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? அதை போய் சுதந்திரித்துக் கொள்ளணும், அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்தை போய் பெற்றுக்கொள்ளணும். ஆனால் நம்மளால என்ன பண்ணுறான்? 12 பேர் அனுப்புகிறான். வேண்டாம், கர்த்தர் சொன்னால் கூட நான் என் கண்ணால் பார்க்கணும் பிரதர், அப்போ தான் நான் நம்புவேன். அது போல் இருக்கிறவங்க நம்ம கூட இருப்பான். என்ன பண்ணுறான்? 12 பேர் அனுப்புகிறான். போயிட்டு 12 பேர் போனவனே அப்பவும் என்ன பண்ணுறான்? 10 பேர் சொல்கிறத தான் கேட்குறான். 2 பேர் வந்து நல்லா இருக்குன்றான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் அவனுக்கு கேட்க மாட்டாங்க. ஏன்னா we are so tuned to listen to people who spread all these bad things and negative things about. இந்த fear, இந்த நெகட்டிவ் தான் என்ன பண்ணோம்? ஈஸியா வரும். தாஷுவும் காலாபும் வந்து அந்த இடம் ரொம்ப நல்ல இடம், நம்ம போனோன்னா அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளனா அதெல்லாம் கேட்க மாட்டான். ஏன்னா நம்ம அது போல ஆட்களோட பழகி 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 என்ன ஆகுது? we believe in the wrong report. தவறான ரிப்போர்ட்டை என்ன பண்ண போகிறோம்? நாம் பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். என்ன நடக்குது பாருங்க. என்ன ஆகும்? 14 அதிகாரம் வசனம் 1 பிலீவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க பாருங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஓடி வந்துட்டானுங்க. அது இப்போ தான் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல சொல்லாமல் தெரியல, கும்பலில் கோய்ந்தானு உடனெல்லாம் சேர்ந்துட்டான். எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறான்? கூக்குரலிட்டு புலம்பினான். புலம்புறது எப்போ பார்த்தாலும் புலம்புறது. ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்தாலும் சரி, உச்சாணி கொம்புல வச்சா கூட என்ன இந்த இடம் கொஞ்சம் நல்லா இல்லையே, ஆண்டவர் ஒரு குஷன் போட்டு ஒரு சீட்டு கொடுத்தா நல்லா, எது கொடுத்தாலும் பத்தாது. புலம்புறதே கீப் மர்மரிங். அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ராம் முழுவதும் என்ன பண்ணாங்களா? ஒன்று புலம்புறது, இல்லைன்னா அழுகிறது. ஃபர்ஸ்ட் இந்த 2 பேரை நம்ம வாழ்க்கையில் விட்டு அனுப்பிச்சிடணும். ஒன்று இந்த புலம்புறம் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க கூட சேரவே சேராதீங்க. இன்னொன்று எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருப்பான், அவங்க கூட சேராதீங்க. ஏன்னா அந்த ஆவி உங்கள் மேலே வந்துடும். எதுக்கு எடுத்தாலும் அழுவான். ஸோ என்ன பண்ணணும்? 2 பேரையும் தள்ளிடுங்க. என்ன நடக்குது? ஒரே ஒரு ராத்திரியில் இந்த 10 பேர் என்ன பண்ணிவிட்டான்? 30 லட்சம் பேரை மனமாசிட்டான்.
இதோட ஃபாஸ்டஸ்ட் கன்வர்ஷன் எங்கேயுமே நடந்துருக்காது. வெறும் 10 பேர் என்ன பண்ணிட்டான், 30 லட்சம் பேரை அந்த தேசத்துக்கு போக விடாம தடுத்துட்டான். Just 10 people, இந்த மேத்தமெட்டிக்ஸை பாருங்க, just 10 people influenced 30 lakh people by stopping them from going into and conquering the promised land. That's how bad influence work in our life, right? So it is very important for us to find these bad influences and remove it from our lives, because these guys will stop you from achieving your potential, because these guys will just be talking about your limitations and not what you can do through the Lord. என்ன பண்ணோம், அவங்கள தள்ளுங்க, அந்த 10 பேரை தள்ளி போடும். Having said that, let me go to the first point. புக் இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. Wrong voices lead to wrong choices. அதாவது தவறான குரல்கள் தவறான தேர்வுகளுக்கு வழிவகுக்கும். Children of God, every decision that you take, நீங்க எடுக்கிற எல்லா முடிவுகளும் தீர்மானங்களும் பார்த்தீங்கன்னா, it all starts with just one voice. ஒரே ஒரு வார்த்தை, ஒரு குரல் மட்டும் கேட்கும், பின்னாடி இருந்து கை தூவ, அப்படியப்பா இது செய்யாதப்பா. 10 பேர் நல்லா சொன்னாலும் ஒருத்த மட்டும் என்ன பண்ணுவா, இதை செய்யாதவனுவான். நம்மளும் அதை என்ன பண்ணுவான், அதை தான் நம்புவோம். இட்ஸ் சிம்பிள் ஃபார்முலா. நான் ஏன் திருப்பி ஃபார்முலா மேக்ஸ் எல்லாம் சொல்றேன்னா, ஐ கம் ஃப்ரம் அ மேக்ஸ் பேக்ரவுண்ட். ஆல்ரைட், சிம்பிள் ஃபார்முலா என்ன, ராங் சாய்ஸ், ராங் வாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு ராங் சாய்ஸ். தவறான குரல்கள் உங்க பக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். Think about this. How many times you've done something or bought something or ate something because somebody has told you this is good? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த எங்கள் வீட்டில் வந்து இந்த வருஷம் இந்த எக்ஸிபிஷனுக்கு ஒன்று போவாங்க. தீவுத்திடலில் இருக்கும், போயிருக்கீங்களா எக்ஸிபிஷனுக்கு? எல்லாம் இந்தியாவில் தானே இருக்கீங்க. இங்கே தீவுத்திடல்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும். ஓகே, அந்த போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வருஷமும் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும், அது எவ்வளோ எக்ஸிபிஷன்னு எவ்வளோ ஏஐ டெக்னாலஜி வந்தாலும் ஒரே ஒரு பொருள் மட்டும் மாறாது. அது என்ன பொருள்னா, இந்த காய்கறியை டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணுறது. பார்த்துருக்கீங்களா? விதவிதமாக அவங்க போனால் பயங்கரமாக அந்த ஷோமேன்ஷிப் இருக்கும். இது கட் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும், இப்படி நீங்கள் கட் பண்ணலாம், இப்படி நீங்கள் நீட்டாக கட் பண்ணலாம், குட்டியாக கட் பண்ணலாம், பூ டிசைன்லலாம் கட் பண்ணலாம். காய்கறியை பூ டிசைனில் கட் பண்ணி நான் சாப்பிட்ற நிலைமையில இருக்கேன். நம்ம அது சாப்பிட போகிறோமா? இல்லை எத்தனை பேர் தான் அந்த மாதிரி டிசைனாக கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்க? யாரும் பண்ண போகிறது கிடையாது. என் மனைவி எங்கள் அம்மா கிட்ட நிறைய வாட்டி சொல்லிடுறேன், வாங்காதீங்க, அது வேஸ்ட்டு, காசு வேஸ்ட்டுனா கூட கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு உதவும் அது. என் மனைவி என்ன சொல்லுவாள், நம்ம சாலட் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ என்ன பார்த்தா சாலட் சாப்பிட்ற மாதிரி இருக்கா? சாலட் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல கேட்காம என்ன பண்ணுவாங்க, ஒரு பேட் இன்ஃப்ளூயன்சர் அவர் நல்லா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தேவையில்லாத பொருள்லாம் விற்றுட்டு போயிடுவார் நம்மக்கிட்ட. பார்த்துருக்கீங்களா? எல்லார் வீட்லேயும் ஒரு பரன் இருக்கும், லாஃப்ட் இருக்கும். ஆமாம் தானே? அது திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் பழமையான பொருட்கள்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. ஒரு ஆன்டிக் ஷாப் அது. கரெக்டா? ஆமான்றாங்க, அவங்க வீட்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னாவே இந்த தேவையில்லாத பொருட்கள் தான் அங்கே இருக்கும். யாராவது உங்களை கன்வின்ஸ் பண்ணி இது ரொம்ப நல்லது, இது உனக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, இது சத்து, இது நீ சாப்பிட்டனா நீ ஒரு நாளைக்கு 10 கிலோ குறைவ, அது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி உங்களை உசுப்பேத்தி என்ன பண்ணுவான், தேவையில்லாத பொருட்களை வாங்க வைப்பான். ஆமாவா இல்லையா? These are wrong choices. This is exactly what happens in our lives as well. ஆமாவா இல்லையா? நிறைய நேரத்தில் நம்மளுக்கு தேவையில்லை. ஆண்டவர் உனக்கு ஒரு சத்தியத்தை வச்சிருக்கிறேன், ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறேன், உனக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆனால் ஆண்டவர் வார்த்தையை நம்பாம என்ன பண்ணுறான், இந்த 10 பேர் சொல்கிறான் டிசைனாக நீங்கள் வெட்டலாம்ப்பா அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணலாம், அதை நம்புகிறான். அது நம்பினது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குது பாருங்க, 13:31 படிங்க. அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. எடுத்தவனே முடிவு பண்ணிவிட்டான். இந்த பேட் இன்ஃப்ளூயன்சஸ்க்குலாம் இருக்கிற பெரிய இது என்ன தெரியுமா, அவனுக்கே அவன் மேலே நம்பிக்கை இருக்காது ஃபர்ஸ்ட். அதனால தான் அவன் உங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறான். அவன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மீளா துயரத்தில் இருப்பான். இல்லைனா அது பார்த்துருப்பீங்களா, சில பேர் வந்து ஏற்கனவே பயங்கர பிரேக்கப் ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. அவன் வந்து ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கொடுப்பான். டேய், ஏற்கனவே உன் வாழ்க்கையே இப்படி இருக்க, நீ என்ன பண்ணுற, மற்றவனுக்கு 25 வருஷமாக இந்த முரட்டு சிங்கிளாக இருப்பான், அவன் வந்து என்ன பண்ணுவான், ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கொடுப்பான். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவன் ஒரு மைண்டு ஃபுல்லாக நெகட்டிவ்ல தான் இருப்பான். அவன் போருக்கே போல,
அந்த தரிசனத்துக்கே அவன் போய் சுதந்திரத்து கொள்ளல. அவன் என்ன இங்கேயே தோத்துட்டான். அவன் அங்க போய் தோக்குறது ரெண்டாவது விஷயம், இன்னும் அந்த இடத்துக்கே நீ போலையாப்பா. அதுக்குள்ள என்ன ஆச்சு, அவனுக்கு இருக்கிற குரல் அவனை ஏற்கனவே தோற்கடித்து விட்டது. ஆமாவா இல்லையா? என்ன சொல்றான் பாருங்க, திருப்பி படிங்க அதை. நாம் அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாதுப்பா. ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான், முடியாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நம்மை பார்க்கிலும் பலவான்கள், ஏதாவது என்ன பண்றான், அவன் ஸ்ட்ரென்த் அவனுக்கே தெரியாது. ஏன்னா ஏகப்பட்ட போரை தாண்டி தான் அவன் இங்கேயே வந்திருக்கிறான். அது அவனுக்கு தெரியல. ஆனா என்ன பண்ணிட்டான், அவன் நம்ம காட்டிலும் பலவான் முடிவு பண்ணிட்டான். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெற்றி கிளிகளை போல் இருந்தோம். இந்த வசனத்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. பாருங்க, அவன் அவங்க பார்வைக்கு நம்ம சின்ன சின்ன புழு மாதிரி இருக்கிறோம், வெட்டி கிளி மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல. அவன் என்ன சொல்றான், என் பார்வைக்கு நான் என்ன பண்றேன், வெட்டுக்கிளியை போற. I look like grasshoppers in my own sight. That's a mindset of a bad influencer in your life. அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் பெரிதுபடுத்தி தான் பார்ப்பான். 3 காரியம் உங்களுக்கு சொல்றேன், அந்த ஸ்லைடு இருந்தா போடுங்கப்பா. 3 காரியம். இந்த bad influences, what they do these 3 things in your life. You have that slide ready? Yes. First thing, they magnify the obstacle. என்ன பண்ணுவான், உங்களுக்கு இருக்கிற தடைகளை பெருசு பண்ணி காட்டுவான். ஆண்டவர் எவ்வளவுதான் உங்களுக்கு அதை எடுத்துட்டு வந்து உங்க பிளேட்லயே சர்வ் பண்ணாலும் என்ன பண்ணுவான், அப்பா ஐயோ இது நம்மளுக்கு சரிப்பட்ட வராதுப்பா, இது ரொம்ப பெருசு. They will magnify the obstacles. அவன் ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கையில பேசுறது, ஐயோ இது தாண்ட முடியாது, இது முடியாது, இது பெருசு, இது சாத்தியம் இல்லை, இதை தான் பண்ணுவான். He will magnify your obstacles. He will not magnify the Lord. Second thing என்ன பண்றான் பாருங்க, they will minimize your identity. என்ன சொல்றான் பாருங்க இந்த வசனத்தின்படி, we look like grasshoppers in our own eyes. கர்த்தர் உங்களை பலவான்னு சொன்னாலும் அவன் என்ன பண்ணுவான், அப்பா வேண்டாம், ஏன்? They will minimize your identity. ஃபைனலா என்ன பண்றான், they will multiply the opposition. ஒரு 10 ராட்சதர்களை பார்த்துருப்பான், அவன் என்ன பண்றான், அப்பா அந்த தேசம் எல்லாமே ராட்சதர்கள் தான்ப்பா, ஆல் ஜெயன்ஸ் இருந்துட்டு போறோம், ஆண்டவர் தான் ஏற்கனவே அந்த தேசத்தை உனக்கு கொடுத்துட்டாரு, அப்ப நீ என்ன பண்ற? This is the mindset of a bad influencer. அவன் தப்பா மட்டும்தான் பார்ப்பான், இருக்கிற காரியங்களை பெரிதுபடுத்தி பேசுவான், சின்ன காரியத்தை ஊதி பெருசாகணும், அதுதான். And that's the same thing that they do in your life. If you notice, these people allow these 10 bad influences to overpower what God has for them. இந்த 10 பேர் சொல் பேச்சை கேட்டு என்ன பண்ணா, மேக்ஸுக்கு வருவோம் திருப்பி. 10 people, 1 night, 30 lakh people gone. 10 people, 1 night, 11 days became 40 years. வெறும் இந்த 10 பேர் சொல்லுகிற இந்த தவறான குரல்களை அவர்கள் கேட்டு என்ன நடக்குது, கர்த்தர் அவருக்காக வைத்திருக்கிற தரிசனத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். இன்றைய காலையில் நான் உங்களுக்கு சொல்றது அதுதான். கர்த்தர் உங்களுக்கு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், விசுவாசிக்கிறீங்களா? Do you believe God has got great plans for you? People in balcony, can you lift your hands and let me know? Do you think God has got great plans for you? Do you think God's got great plans for your children? உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் கையில் இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா? அதை விசுவாசிக்கிறா அதன்படி நடந்து கொள்ளுங்க. உங்க பக்கத்தில் இருக்கிற 4 பேர் சொல்றத கேட்காதீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க பேச்ச கேட்காத. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உட்காந்து இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, அது எப்படின்னு நம்ம கேட்க போறது இல்லை அப்படின்றீங்களா? கரெக்ட், அண்ணன் சொல்லிட்டு அப்பா எப்படின்னா கேட்க போறது இல்லைப்பா, ரைட். ஸோ பக்கத்தில் இருக்க உங்களை சுற்றி இருக்கிற இந்த பேட் இன்ஃப்ளூயன்சஸை கேட்காதீங்க. நல்லா பாருங்க, they saw the same city, they saw the same giants, they saw the same fruits, but they all had different perspectives, right? When God is anointed you, when God is on your side, your perspective is different. You need to have influences who has God in them. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் இருக்கிற, கர்த்தர் ஆவினால அபிஷேகப்பட்டிருக்கிற ஜனம் உன் கூட இருக்கணும். வாய் இருக்கிறதுக்காக எல்லாரும் மெசேஜ் கொடுக்க முடியாது. Just because you have a mouth, not everybody can bring in God's message into your lives. Remember this. Not everybody is an influencer. இப்போ அதான் நடக்குது பெரிய பிரச்சனை.
All right? So doesn't matter if 10 people talk or bad mouth about you, be focused that God's got great plans for you. Hallelujah. My second point, your influences determine your inheritance. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. All right? யாரெல்லாம் உங்களை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் சுதந்திரத்தை, அதாவது உங்கள் கர்த்தர் சுதந்திரமாக கொடுக்கிறதை அவர்கள் தீர்மானிக்கிறாங்க. Your blessings, your breakthroughs, your future, all these are inheritance. And because of these bad influences, you're going to lose it. நீ என்ன பண்றாங்க அந்த நேரத்தில், our breakthroughs are delayed because of these wrong influences. Our happiness are stolen because of these wrong influences. Our destiny is limited because of these wrong influences, because we have allowed these wrong influences in our lives. Right? Your influences determine your inheritance. கர்த்தர் எதை உங்களுக்கு தீர்மானித்து வைத்திருக்காருன்றது முடிவு செய்வது உன் பக்கத்தில் இருக்கிற இந்த இன்ஃப்ளூயன்சஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரைட்? என்ன நடக்குது பாருங்க. இந்த 10 பேர் கேட்டு போயிட்டு நான் 30 லட்சம் பேர் அவன் வாழ்க்கையை தொலைச்சி விட்டான். ரைட்? நம்பர்ஸ் 14:33 என்ன ஆகுமோ 14:33 என்ன நடக்குது பாருங்க அவன் செய்ததுனால. அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து திருமட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து. என்ன நடந்து போச்சு, இவங்க அப்பா அம்மா பெய்த ஸ்டெப்புனால அவன் யார் பாதிக்கப்படுறா, அவங்க பிள்ளைங்க பாதிக்கப்படுறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பண்ண தப்புனால பாரு உன் பிள்ளைகளும் 40 வருஷம் இந்த வனாந்தரத்துல ஆடு மேய்க்கிறவனா சுத்தி தர போறான். இவன் யாரா இருக்க வேண்டியவன், இவன் ராஜாவா இருக்க வேண்டியவன், இவன் ராஜரீகம் பண்ண வேண்டியவன். ஆனா இவன் பண்ண இந்த 10 பேர்கிட்ட கேட்ட இந்த பேட் ரிப்போர்ட்னால என்ன நடக்குது, ஆடு மேய்க்கிறவனா சுட்டி திருந்துகிட்டு இருக்கான். That exactly what happens in our life as well. We as parents, it's very important of what we speak on our children's life or what we speak before our children. Amma illiya? First thing is we cannot be a bad influence to our children. நம்ம ஒரு பணத்தை பற்றி பேசுகிறோமோ, இல்லைனா புகழை பற்றி பேசுகிறோமோ, இல்லைனா பயத்தை பற்றி பேசுகிறோமோ, நீ எதை உன் பிள்ளைக்கு முன்னாடி பேசுகிறேன்றது ரொம்ப 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 அவசியம். ஏன்னா இவங்க தப்பான குரலை கேட்டு அதே அவங்க பிள்ளைகளுக்கு போய் அவங்க பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. ரைட்? Our families don't just transfer DNAs and genes into our life, they transfer the belief systems into our life. So as parents, it is very important, what is that you believe in, எதை நீ நம்புற அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ரைட்? அந்த அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு குட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறாரு. என்ன பண்ணுறாரு ஆண்டவர் அவரை பற்றி சொல்லும் போது ரொம்ப சூப்பராக எழுதுறாரு. என்ன எழுதுறாரு தெரியுமா? காலேப்னு ஒருத்தர் இருக்கிறாரு. கேலபை பற்றி எழுதும் போது, பட் கேலப் இஸ் அ மேன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட். ஒரு விசேஷித்தமான அபிஷேகம் பெற்றவன், ஆவியை பெற்றவன். He is not like others, but he has a different spirit, a spirit that will support God's destiny into your life. அவன் என்ன பண்றான், அவனுக்கு மட்டும் இல்லை 30 லட்சம் பேருக்காக பேசுறான். எப்பா நம்ம போனோம்னா அந்த இடம் கிடைச்சிரும்பா, வாங்கப்பா போலாம். ஆனா என்ன பண்றான், அந்த 30 லட்சம் பேரு அவனை நம்பல. 30 லட்சம் பேரும் செத்து போனா 2 குடும்பம் தான் அங்க போச்சு. அதுல ஒரு குடும்பம் காலேபின் குடும்பம். ஆமாவா இல்லையா? படிப்போம் யோசுவா. ஆல்ரைட்? 14வது அதிகாரம் வசனம் 10-11. யோசுவா, புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 14 verse 10 and 11. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? சத்தமா சொல்லுங்க. 45 வருஷம் ஆயிருச்சு. அதுலயே ஒரு மேக்ஸ் இருக்கு. திருப்பி அவரு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் போது கேலேபுக்கு 40 years old. Now 45 years have passed away. அப்ப கேலேபுக்கு என்ன வயசு? சத்தமா சொல்லுங்க. 85 வயசு. வசனமும் இருக்குது, படிங்க. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. என்ன மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் பாருங்க. அவன் 40 வயசுல இருந்த பலன் எனக்கு இன்னும் 85 வயசுலயும் இருக்குது. இன்னும் நீங்க படிச்சீங்கன்னா சொல்லுவான், இப்ப என்ன ஆண்டவர் எனக்கு போருக்கு அமிச்சா கூட நான் போருக்கு போய் சண்டை போட்டு என் தேசத்தை என் ஜனங்களுக்காக மீட்க எனக்கு ஆண்டவர் திராணியை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் பலத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு அபிஷேகம் அவன் மேல இருக்குது. அதனாலதான் என்ன பண்றான், அந்த மலை தேசத்தை போய் அவன் எடுத்துக்கொள்கிறான், சுதந்திரத்துக் கொள்கிறான். படிச்சு முடிப்பான். வசனத்தை படிங்க.
அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. ஓகே, டைம் இல்லாதனால நீங்க மீதி இருக்கிற அந்த வசனத்தை போய் படிங்க. யூ see, அந்த காலேபுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த மலை பிரதேசம் அவனுக்கு வந்து சேர்ந்தது because he wholeheartedly followed the Lord. வசனம் அதான் இருக்குது. அவன் முழு மனசோடு ஆண்டவரை நம்பினா. he did not allow these 10 bad spies to influence him. Just because he stood and listened to this one influencer which is God, அந்த ஒரு குரலை ஆண்டவர் அவன் கேட்ட பட்சத்தில் ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை அவன் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்கிறேன், even if you've been listening to a lot of voices, it's time to remove all these 10 spies into your life, from your life. All you have to listen to is just one voice, just like how Joshua and Caleb listened to just one voice which says, you are prepared for this promise. ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நீ ஆண்டவர் அதுக்காகவே உன்னை தயார்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களோட சேர்ந்து கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் அந்த தேசத்தை சுதந்தரிப்பேன். I will inherit that land. I will take up that promise because God has given me. ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. My third point for today. So first என்ன பார்த்தோம்? Your voices determine your choices. ரெண்டாவது, your influences determine your inheritance. இப்போ ஒரு கேள்வி இல்லைப்பா, இப்போ யாரு தான்ப்பா நல்ல இன்ஃப்ளூயன்சரு, யாரு தான்ப்பா அப்படின்னோடனே அதுக்கு ஒரு பதில். My third point for today, choose your influences wisely. உங்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களை, நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களை தேர்ந்தெடுங்கள். அதான் போட்டிருக்கு, தமிழில் என்ன போட்டிருக்கு? உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறவர்களை ஞானத்தோடு நீ என்ன பண்ணணுமா? தேர்ந்தெடுக்கணும். ரைட்? எல்லாருக்கும் நம்ம இந்த கோவிடை தாண்டி தான் வந்திருக்கிறோம், ஆமாவா இல்லையா? கோவிடுன்ற ஒரு பெரிய ஒரு பேண்டமிக்லேருந்து ஆண்டவர் நம்மளை எல்லாத்தையும் விடுவித்து காத்து ஜீவனை தந்து ரசிக்கிறார். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் பேண்டமிக் ஸ்டார்டட் வித் ஜஸ்ட் ஒன் பர்சன், ஆமாவா இல்லையா? எவனுக்கோ ஒருத்தனுக்கு சளி பிடிச்சிச்சு, அவன் தும்பி விட்டு மொத்த உலகத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். 4 வருஷமாக என்ன ஆயிடுச்சு? வீட்டை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். தட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹவு தீஸ் பேட் இன்ஃப்ளூயன்சஸ் ஒர்க் இன் யுவர் லைஃப். ரைட்? ஒன் பேட் இன்ஃப்ளூயன்சஸ் ஸ்ப்ரெட்ஸ் to 100, 100 to 1000, 1000 to lakh, and it becomes a pandemic. That's exactly how it works. So it is important, who do you allow into your life? For example, இன்னொன்று சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு ஏதோ உங்களுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யாருக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுவீங்க? நீங்கள் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவீங்களா, இல்லைனா உங்கள் மெக்கானிக்கு ஃபோன் பண்ணுவீங்களா? ரைட்? You of course go to your cardiologist, right? Because he has the qualification, he has the credibility, and he is the right person to diagnose and cure you. You will not go to somebody who does not WhatsApp யூனிவர்சிட்டியில் படித்த டாக்டர் கிட்ட போக மாட்டீங்க, ஆமாம் தானே? இல்லைனா கூகுளை பார்த்து உங்கள் வைத்தியம் செய்வீங்களா? பண்ண மாட்டீங்க, ரைட்? Because you know how important to have a well-read, well-qualified people that will influence your life. That's exactly how you should be doing in your decisions as well. உன் கூட சுற்றி யார் இருக்கணும்? நல்லா குவாலிஃபைடாக உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவன், உன்னை நல் வழியில் நடத்துகிறவன், கர்த்தர் சத்தியத்தின்படி நடத்துகிறவனை நம்ம கொண்டு போகணும். நம்ம ஆளுங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? we don't respect or we don't listen to people who are anointed. we respect people who fills our soul. புரியுதா உங்களுக்கு? இது இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வழி நடத்துகிறவன் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பாஸ்டரோ ஒரு லீடரோ என்ன பண்ணுவார்? அப்பா நீ இதை செய், இது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ஆண்டவரும் கூட இருக்கிறாரு, அதை செய். அது நம்ம கஷ்டம் வந்தாலும் அந்த இடத்துக்கே திரும்ப மாட்டோம், ரைட்? அவன் போருக்கு போனோம், ராட்சதர்கள் இருப்பாங்க, ஆனால் அதன் மத்தியிலும் ஆண்டவர் விடுவிக்கிறார். அதான் வசனம், கரெக்டாக இல்லையா? நம்ம தான் போருக்கே போகிறது தயாரா இல்லையா? அப்புறம் எப்படி விடுவிப்பாரு? ரைட்? So it is important for you to have the right influences around you. 16th chapter Numbers என்ன 16 பார்த்தீங்கன்னா இது போல ஒரு we'll see a couple of influences. எப்படி சூஸ் பண்ணணும் பாருங்க. ஒரு பேட் இன்ஃப்ளூயன்சர் இருக்கிறான், என்ன நடக்குது பாருங்க. அங்கேயும் ஒரு மேக்ஸ் வருது. இப்போ 16வது அதிகாரம் வசனம் 1-2.
லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சையாரின் மகன் கோராகு என்பவர் ஒருத்தர் இருந்தாராம். கோரா, இந்த அண்ணா நகர்ல இருக்குமே அது கிடையாது, கோரான்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார் பைபிள்ல. ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 3 பேரை அவர் சேர்த்துக்கிட்டாரு. ஒரு பேட் இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு நம்மளை சுத்தி ஒரு 4 பேர் இருக்காங்களே, இந்த 4 பேருன்னுவாங்களா, அந்த 4 பேர் அவங்க தான் என்ன பண்றாங்க, 3 பேரை சேர்த்துக்கிட்டாரு. சேர்த்துட்டு 4 பேர் ஆயிட்டாங்க. இப்போ போய் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி விட்டாங்க. எத்தனை பேரு மேக்ஸ், திருப்பி வாங்க, ஒருத்தன் 3 ஆனா 3 பேர், இப்போ எத்தனை பேர் ஆயிட்டான், சத்தமா சொல்லுங்க, 250 பேர் ஆயிட்டான். எவ்வளவு ஃபாஸ்டா, கோவிடை விட மோசமானவனுங்க. 29 பேர் சேர்ந்துட்டானுங்க. சேர்ந்துட்டு என்ன பண்றாங்க, மோசேக்கு எதிராகவே பேசுறாங்க. என்ன பேசுறாங்க படிங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க படிக்கும்போது பாத்தீங்கன்னா, என்ன ஒரு பிரதர் நல்லா தானே கேட்டுக்கிறாரு, கரெக்டா தானே கேட்டுக்கிறாருன்ற மாதிரி தோணும். ஆனா என்ன பாத்தீங்கன்னா, கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னா, இந்த 250 பேர் என்ன பண்றான், மோசேக்கு எதிராகவே எழும்புறான். எல்லாருமே பரிசுத்தவான் தானே, பாதியா நீங்க மட்டும் உங்களை மேலே எடுத்து வச்சுக்கிறீங்க. பட் நல்லா யோசிச்சு பாருங்க, மோசே வாஸ் எலெக்டட் நாட் பிகாஸ் ஆஃப் டெமோக்ரஸி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 15 பேர் ஓட்டு போட்டு மோசேவை லீடரா தேர்ந்தெடுக்கல. மோசேவை எழுப்புனது யாரு, ஆண்டவர் எழுப்பியிருக்கிறாரு. ஆண்டவர் எழுப்புனதை இவன் எதிராக பேசுறானா, என்ன அர்த்தம், இவன் ஆண்டவருக்கே எதிராக பேசுறான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் படிப்போம், இந்த வசனத்தை ரோமர் 13:1 என்ன படிங்க பார்ப்போம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம், இது உங்களுக்கும் பொருத்தம், ரைட், அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். If there is an authority over you, it is our duty to respect and obey them. ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே நியமிக்கப்பட்டது. It is God's appointed leader. He is a God's appointed leader. But this guy, வெறுமனா அவன் மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, 3 பேரை 250 பேர் ஆகி 250 பேரையும் என்ன பண்ணிட்டான், மோசேக்கு எதிராக திருப்பிட்டான். மோசேக்கு எதிராக திருப்பதுனால என்ன நடக்குது அப்புறமா படிப்போம் நம்ம. பட் ஆனால் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில், நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய திருமணத்தில், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் மத்தியில், எல்லா இடத்துலையும் இது போல ஒரு 3 பேர் இருப்பான். இந்த கோரா, டாத்தான், அபிராம் மாதிரி ஒரு 3 பேர் இப்படி இருப்பான். என்ன பண்ணுவான், they will always be with this rebellious attitude. அவனும் முன்னுக்கு வர மாட்டான், உன்னையும் முன்னுக்கு வர கூட்டம் சேர்ப்பா. கூட்டம் சேர்த்து முறையில எங்க போகுது, அந்த அதிகாரத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா, அந்த 250 பேரும் ஆண்டவராலே பட்சித்து போடப்படுகிறார்கள். தேவர் அந்த பூமி அவர்கள் கீழே, அந்த டென்ட்டு கீழே இருக்கிற பூமியை அவங்கள விழுங்கி போட்டுருது. நீ படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். Look at how this bad influences spoil the lives of 250 people. அது மட்டும் இல்லை, அகைன் வில் கம் பேக் டு த மேத்தமெட்டிக்ஸ். அந்த வசனத்தை தொடர்ந்து அந்த அதிகாரத்தை படிச்சிங்கன்னா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் ஒரு 14,700 பேர் கிளம்புறான். எத்தனை பேர், 14,700 people now. 1 became 3, 3 became 250, 250 now became 14,700, and all these 14,700 people lost their life because of just one wrong voice, one bad influencer, Korah. Right? That exactly how these bad influences work in our life. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க, உங்களை குழிக்குள்ள தள்ளிடுவாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குழிக்குள்ள தள்ளிடுவான். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஆளே இல்லையா, யோசிச்சு பாருங்க. இவங்க கூட நிறைய பேர் நல்ல கர்த்தருக்கு பயந்த மனுஷன் இருக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஷுவா இருக்கிறான். He is a proven war hero. He is a commander.
he has led the Israelites to war, they won war. அதனால என்ன பண்றான், கானான் தேசமா என்ன தேசமா இருக்கலாம், he is ready to go against them and capture the land. But these guys did not allow Joshua to influence them, but rather they chose what, all these three people who are good for nothing. ஆமாவா இல்லையா? ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அவனா வாழ விட மாட்டான், நம்மையும் வாழ விட மாட்டான். ஸோ அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன் பேட் இன்ஃப்ளூயன்சர், நம்ம கம்மிங் டு ஜஸ்ட் ஒன் குட் இன்ஃப்ளூயன்சர், ஹூ இஸ் ஏரன். ஏரன் என்ன பண்ணுறான் பாருங்க, அது 14,700 பேரோட நிற்க போகிறது இல்லை. அந்த ஆண்டவருடைய அந்த பச்சை காக்கின்னு என்ன பண்ணுது, அது மூவ்மெண்ட் போகுது. இன்னும் எத்தனை பேரை காலி பண்ணணும் கோவத்தில். இவர் போய் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்காக வழக்காடுகிறார், மீதி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அவர் காப்பாற்றுகிறார். தட்ஸ் an attitude of a good and better influencer. என்ன பண்ணுறான், அவன் உன் ஜீவனுக்காக போராடுறான். He works for your life. He wants your life to be saved. He wants to see you up on the glory, upon whatever God has destined in your life. You need people that like that in your lives. உன்னை உயர்த்துகிற, உன்னை சப்போர்ட் பண்ணுகிற, உன்னை மேலே கொண்டு போய் நிறுத்துகிற மக்களை, இன்ஃப்ளூயன்சஸை உங்கள் பக்கத்தில் வைத்துக்கோங்க. ஆல் ரைட், I'm just going to finish. I just want to ask you 5 questions. நான் 5 question நோட் பண்ணிக்கோங்க. We have that slide. First, who are you listening to? நீ யாரை அதிகமாக, யார் பேச்சை அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிற? All right, because I told you, wrong voices lead to wrong choices. Second, அவங்க உன்னை பற்றி என்ன சொல்கிறாங்க? What are they telling about you or talking about you? அவங்க உன் கூட இருக்கிறது நம்மளாம், வாட் இஸ் தட், வாட் இஸ் ஹேப்பனிங் டு யூ? அவங்களுடைய வார்த்தை உங்களை கட்டுகிறதா இல்லை உடைக்கிறதா? ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, இந்த குரல்கள் வேர் டஸ் இட் டேக் யூ? உங்களை என்னுக்கு கொண்டு செல்கிறது? ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கி உங்களை கொண்டு செல்கிறதா, இல்லை கோரா, டாத்தான், அபிராம் மாதிரி உங்களை குழிக்குள்ள தள்ளுதா? And when do you feel most confident? When you avoid these people or when you are with these people? And finally, I want you to lift your hands. The right hand நல்லா தூக்குங்க. ஏன்னா இந்த கேள்வி ரொம்ப பர்சனல் கேள்வி. இப்போ இந்த கையை அப்படியே உங்கள் முகத்துக்கு நேராக திருப்புங்க. இந்த மற்ற விரல் எல்லாத்தையும் மடக்கிட்டு இந்த விரல் மட்டும் காட்டுங்க. இப்படி வச்சு கேளுங்க, why are you allowing these people in your life? நல்லா சத்தமாக கேளுங்க, why are you allowing these people into your life? ஏன் கேளுங்க, ஏன் இவங்களை ஏன் அனுமதிக்கிற உன் வாழ்க்கையில்? இவங்க தான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் நடத்துகிறாங்களே, திருப்பி திருப்பி எதுக்கு அவங்ககிட்டயே போகிற? ஆல் ரைட், these are the questions that you have to ask yourself. But I tell you, I'm going to finish. I tell you, வேற எந்த குரலை நீங்கள் கேட்கலனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு குரலை மட்டும் நீங்கள் கேளுங்க. All right, if you have your Bibles with me, turn with me to the book of Isaiah chapter 30 verse 21. ஏசாயாவின் புத்தகம் 30வது அதிகாரம் வசனம் 21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், சொல்லுங்க, நீங்க வலதுபுறமாய் சாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் போதும், வழி இதுவே, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று, இதுல நடங்க என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உங்களுக்கு பின்னாடி ஒரு குரல் கேட்கும். One voice that will lead you to the right destination. One voice that will help you achieve your goals. One voice that will take you to your destiny. That is the voice you should be listening to, not those 10 spies or not those 3 rebels who will take you to the grave. Right? That's exactly the one influencer you will have to listen to.